இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இஸ்மாயில் சபரி சம்பந்தப்பட்ட விசாரணையில் அனைத்து தகவல்களும் துல்லியமாக ஆராயப்படும். SPRM உறுதி. லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கூப் சம்பந்தப்பட்ட விசாரணையுடன் தொடர்புடைய எந்தவொரு தகவலையும் மிக துல்லியமாக விசாரணை செய்வதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM உறுதி பூண்டுள்ளது. ஒரு வீட்டில் 177 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ரொக்க பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்துடன் இஸ்மாயில் சபரிக்கு எதிரான விசாரணையை SPRM நிறுத்திவிடாது. மாறாக அந்த முன்னாள் பிரதமர் தொடர்புடைய எந்தவொரு தகவல் கிடைத்தாலும் அதனை ஆராய்வதற்கு SPRM தயாராக இருப்பதாக அந்த ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். இஸ்மாயில் சபரியுடன் இதுவரையில் நடைபெற்று வரும் விசாரணை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதேவேளையில் புதிய சிக்கல்கள் எழுந்தால் அது தற்போதைய விசாரணையொட்டிய தகவல்கள் கிடைக்கப்பெறுமானால் பூர்வாங்க விசாரணையும் புதிய தகவல்களும் ஆராயப்படும் என்று அசாம்பாக்கி உறுதி கூறினார். இஸ்மாயில் சபரிக்கு எதிரான SPRM விசாரணை 5வது நாளை எட்டியுள்ளது. ஆனால் பல விஷயங்களில் முழுமையான பதிலை எதிர்பார்க்க வேண்டியிருப்பதால் அவருக்கு எதிரான விசாரணை தொடரும் என்று அசாம்பாக்கி குறிப்பிட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஜாசேகா தேர்தல் முடிவின்படி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் கையே மேலோங்கியுள்ளது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கட்சியின் மூத்த தலைவர் லிம் கிட் சியாங் மற்றும் அவரின் புதல்வரும் முன்னாள் தலைவருமான லிம் குவான் எங் ஆதரவாளர்கள் பெருவாரியாக தோல்வி கண்டுள்ளனர். சுருங்கச் சொன்னால் இந்த தேர்தலில் லிம் குவான் எங்கின் தலை தப்பியதே பெரிய விஷயம் என்று அவர்கள் கூறுகின்றனர். காரணம் 30 பேர் கொண்ட மத்திய நிர்வாக குழுவில் லிம் குவான் எங் 1719 வாக்குகளை பெற்று 26வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். லிம் கிட் சியாங்கின் செல்வாக்கு, லிம் குவான் எங்கின் நீண்ட கால அரசியல் பயணம் எதுவுமே இந்த தேர்தலில் அவருக்கு கை கொடுக்கவில்லை. இவ்விருவருக்கும் மிக நெருக்கமான ஆதரவாளர்களாக இருந்த பழையவர்கள் முழுமையாக ஓரங்கட்டப்பட்டுள்ளனர், படுதோல்வி அடைந்துள்ளனர். ஜாசேகாவில் தனது தலைமையில் இளையோர் அணியை கொண்டு வருவதற்கு ஆண்டனி லாக் முன்னெடுத்த அரசியல் வியூகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது என்று அரசியல் ஆய்வாளர் ஜேம்ஸ் சின் கூறுகிறார். லிம் குவான் எங் 26வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தினாலும் அவரின் சகோதரியும் லிம் கிட் சியாங்கின் புதல்வியுமான துணை நிதி அமைச்சர் லிம் ஹுயிங் 1573 வாக்குகள் பெற்று 31வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். லிம் ஹுயிங் தோல்வி கண்டு இருப்பது ஜாசேகாவில் லிம் கிட் சியாங் மற்றும் லிம் குவான் எங் ஆதிக்கம் தகர்த்தப்பட்டுள்ளது என்பதை நிரூபிப்பதாக உள்ளது. அதேவேளையில் ஆண்டனி லாக்கின் ஆசி பெற்று தேர்தல் களத்தில் களம் கண்ட பெருவாரியான வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற்றுள்ளனர். இதில் குறிப்பிடத்தக்கவர் ஆண்டனி லாக்கின் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றியவரான நீலாய் சட்டமன்ற உறுப்பினரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான அருண்குமார் ஜம்புலிங்கத்தை சொல்லலாம். அருண்குமார் லிம் குவான் எங்கை விட 28 வாக்குகள் கூடுதலாக பெற்று 24வது இடத்தை பெற்றுள்ளார். எந்தவொரு விவகாரத்தை பேசுவதிலும் கையாளுவதிலும் மிகுந்த நிதான போக்கு கொண்டவர் என்று அரசியல் வட்டாரத்தில் வர்ணிக்கப்படும் ஆண்டனி லாக் ஜாசேகாவை புதிய தடத்தை நோக்கி முன்னெடுப்பார் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரெய்லர் லாரி ஒன்று மற்றொரு லாரியுடன் மோதி தீப்பிடித்துக் கொண்டதில் தந்தையும் மகனும் கருகி மாண்டனர். இச்சம்பவம் இன்று காலை 7:40 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 331.8வது கிலோமீட்டரில் தாப்பாவிற்கு அருகில் நிகழ்ந்தது. ட்ரெய்லர் லாரியில் பயணித்த 40 வயது தந்தையும் 20 வயது மகனும் அந்த கனரக வாகனத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி தப்பிக்க முடியாமல் கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் கருகி மாண்டதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். வேக கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படும் அந்த ட்ரெய்லர் லாரி எதிரே சென்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் மோதியதாக நம்பப்படுகிறது. ட்ரெய்லர் லாரியின் தலை கடுமையாக சேதமுற்ற நிலையில் மின்னல் வேகத்தில் தீப்பிடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது.
இன்று அதிகாலையில் இந்தோனேசியா வட சுமத்ரா கடற்பகுதியில் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் தீபகற்ப மலேசியாவில் பல மாநிலங்களில் உணரப்பட்டது. குறிப்பாக பெர்லிஸ், கெடா, பினாங்கு, பேரா, ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், மலாக்கா, ஜோஹூர் மற்றும் கோலாலம்பூர், புத்ராஜயாவில் உணரப்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் சிபோல்கா என்ற இடத்தில் கிழக்கே 41 கிலோமீட்டர் தொலைவில் காலை 6.22 மணிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் நிலை கொண்டிருந்ததாக அது குறிப்பிட்டுள்ளது. எனினும் இது சுனாமி அச்சுறுத்தலுக்கான எச்சரிக்கை சமிஞ்சையை விடுக்கவில்லை என்று அது தெரிவித்துள்ளது. சபா சட்டமன்றத்தின் 17வது மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சபா சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன. சபா சட்டமன்ற கூட்டம் வரும் ஏப்ரல் மாதம் 6 நாட்களுக்கு நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டமே 16வது சட்டமன்றத்திற்கான இறுதி கூட்டத்தொடராக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகு 17வது சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சபா சட்டமன்றம் கலைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சபா சட்டமன்ற கூட்டம் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவிருப்பதை மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோசரி கட்ஸீம் எம் யாஹ்யா உறுதிப்படுத்தியுள்ளார். வட சுமத்ராவில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கத்தை தாம் உணர்ந்ததாக பெந்தோங் எம்பி யோங் சஃபுரா ஒஸ்மான் தெரிவித்தார். தாம் படுத்து தூங்கிய கட்டில் நகர்வதைப் போல் உணர்ந்ததாக ஜாசேகாவின் அந்த இளம்பெண் எம்பி தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in வோட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். லாரி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநரும் உதவியாளரும் உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 2:15 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 226.3வது கிலோமீட்டரில் நெகிரி செம்பிலான் ரெம்பாவ் அருகில் நிகழ்ந்தது. தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளான 32 மற்றும் 39 வயதுடைய லாரி ஓட்டுநரும் உதவியாளரும் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ரெம்பாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் டிஎஸ்பி அஸ்மி அலி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட லாரி மலாக்காவிலிருந்து சினாவாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அஸ்மி அலி குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.